श्रीमान वेंकटनाथार्य कवितार्किक केसरी वेदांताचार्यवर्यो मे सन्निधत्तां सदाहृति ज्ञानानंदमयं देवं निर्मलस्फटिकाकृतिम् आधारं सर्वविद्यानां हयग्रीवम् उपास्महे. சுவாமி தேசிகன் அருளி செய்த ஸ்தோத்திரங்களில் பல காரணங்களை கொண்டு இந்த ஸ்தோத்திரம்தான் முதலாக அனுசந்திக்கப்படுகிறது. சுவாமி திருவேந்திபுரத்தில் எழுந்தருளி இருக்கும் பொழுது, அதுவும் வேதஸ்வரூபன் ஔஷாத்ரியில் வேதஸ்வரூபனான கருடனை சாட்சாத்கரித்து அந்த கருடனால் ஸ்ரீ ஹயக்ரீவ மந்திரம் உபதேசிக்கப்பெற்று திருவேந்திரபுரத்திலேயே மலை மேல் இந்த மந்திரத்தை ஜபித்து சுவாமி தேசிகன் தியானித்தாராம். அதனால் மகிழ்ந்த எம்பெருமான் ஸ்ரீ ஹயக்ரீவனாய் சுவாமி தேசிகன் எதிரில் காட்சியளித்து அருள் புரிந்தார். அந்த ஹயக்ரீவனை சாட்சாத்கரித்து அவருடைய அனுக்கிரகத்தினால் பெருகிய ஆச்சரியமான சக்தியை அடைந்து விளங்குகிறார் என்பது சுவாமியோட சரித்தம். அந்த ஹயக்ரீவனை பற்றிய ஸ்தோத்திரம் ஸ்ரீ ஹயக்ரீவ ஸ்தோத்திரம். சுவாமி வேதத்தை காக்க பரிமுகமாய் வந்த பரமனிடம் மாளாத பிரீத்தி அன்பு கொண்டு ஆங்காங்கும் தனியாகவும் அனுசந்திக்கப்பெற்ற ஸ்லோகங்கள் ரொம்ப ஆச்சரியத்தை கொடுப்பவை, வியப்பை அளிப்பவை நமக்கு. அதில் இந்த ஹயக்ரீவ ஸ்தோத்திரம் 33 ஸ்லோகங்கள் அடங்கியது. இந்த ஸ்தோத்திரம் பலஸ்ருதியான ஸ்லோகத்தை தனித்து வச்சா 32 ஸ்லோகங்கள், அதாவது சர்வ வித்யைகளுக்கும் ஆதாரமானவர் என்று கூறும் இடத்தில் 32 விதமான பிரம்ம வித்யைகளை குறிப்பதற்கு என்று ஸ்லோகங்களின் எண்ணிக்கை இருக்கலாம். 32 எண்ணிக்கைகளில் தனித்த பொருள் உண்டு. சுவாமி தேசிகன் ஸ்ரீ ஹயக்ரீவனுடைய விக்கிரகத்தை தம் நித்திய ஆராதனத்தில் ஆராதித்து வந்தார். அதனாலேயே எங்கும் சுவாமி தேசிகன் விக்கிரகத்துடன் சேர்ந்து ஸ்ரீ ஹயக்ரீவ விக்கிரகமும் பிரதிஷ்டை செய்யப்படுகிறது. சுவாமி தேசிகன் எதிரில் வந்து காட்சி அளித்த போது அவற்றை பற்றி பாடிய இந்த ஸ்தோத்திரம், இதில் இந்த பெருமான் ஹயக்ரீவ பெருமானுடைய திருமேனி ஸ்பட்டிகம் போல தூய வெண்மையானது. திருக்கைகள் 4, வலது திருக்கைகள் 2லும் திருவாழியும் ஞானமுத்திரையும், இடது திருக்கைகள் 2லும் திருச்சங்கும் புஸ்தகமும். இவன் வெண் தாமரையின் மீது எழுந்தருளியிருக்கிறான். ஞானத்தை அடைவிப்பவனாதலால் ஞான சப்தத்தை கொண்டு இந்த ஸ்துதி ஆரம்பமாகிறது. உபாஸ்மஹே என்பதில் யதிவரனார் முதலாக நமக்கு ஹயக்ரீவ உபாசனம் கிடைத்தமையை காட்டுகிறது. இந்த ஸ்லோகங்களில் அழகான பற்பல சித்தாந்தங்களை நம் சுவாமி உபதேசிக்கிறார். வேதோபதேசம் பண்ணினவனுக்கு திருமேனி அமைந்த பெருமையை காட்டுகிறார். நீலமேக சியாமளனும் ஸ்பட்டிக நிறம் பெற்ற பெருமையையும் கூறுவதும் உற்று நோக்கத்தக்கது. அவனுடைய அந்த கனைப்பு, குதிரையின் கனைப்பு, அவன் திருமேனி சந்தியாகின்றது என்பது போன்றவை அழகிய ரசித்து உற்று நோக்கி மகிழத்தக்கவை. நமக்கெல்லாம் பரிமுகனின் உருவத்தை கண்முன்னே நிறுத்த தியான ஸ்லோகம் அமைந்த அழகே அழகு. முற்றும் சேவிக்க முடியாவிட்டாலும் முதல் ஸ்லோகத்தையும் 32வது ஸ்லோகத்தையுமாவது ஒரு தினமும் நம்ம சேவிப்பது மிகவும் நன்று. சேவா சுவாமி தெரிவிக்கிறார், சததூஷணியில் கூட ஹயக்ரீவன் விஷயமான ஸ்லோகங்கள் இடம்பெறுகிறது. அவற்றையும் சேர்த்து சில பெரியோர்கள் அனுசந்திப்பார்கள். சுவாமி இந்த ஸ்தோத்திரத்தை படியுங்கோள் என்று நியமிக்கிறார் வேதாந்த தேசிகன். 5வது ஸ்லோகத்தில் சரணாகதி செய்து அதனால் வசீகிருத்தனான அவனை வசீகரித்து பரிமுகனை முன்னிலையில் விழித்து பேசுகிறார். தட்சிணாமூர்த்தி, சரஸ்வதி, வியாசர் போன்றவர்கள் ஹயக்ரீவனிலிருந்து பெற்ற ஒரு இம்மி அளவு ஒரு திறமை கொண்டு விளங்குகின்றனர். அதனால்தான் என்பது குறிப்பில் கொள்ளத்தக்கது. ஹயக்ரீவனை தியானம் செய்பவர்களுக்கு வாக்குகள் தாம் முன்னே என்று முந்தி பணி செய்யும் என்பார் சுவாமி. அமுதத்தை பொழியும் சரஸ்வதியை, அதாவது வாக்கை, பரிமுகனின் கட்டாட்சங்கள் செய்விக்கின்றது என்று தெரிவிக்கிறார் சுவாமி.
அந்த பரிமுகனுக்கு பரிந்து சுவாமி தான் சிங்கமாயிருந்தும் தனது நாவின் நுனிப்பாகத்தை சிங்காசனமாக சமர்ப்பிப்பதுதான் என்ன, சமாஜங்களில் தான் பொலிவு பெற வேண்டும் என்று வேண்டுகிறார். இதற்கு பல முன்னோர்கள் வியாக்கியானம் செய்திருக்கின்றனர். இந்த ஸ்தோத்திரத்தால் அடையும் பயன், வாக்கு, அர்த்தம் இவைகளின் சித்தி, கவிதை நயம், பக்தியின் பிரகர்ஷம், சித்தாந்த நுணுக்கம், சுவாமி செய்யும் பரிஷ்காரம் எல்லாம் ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். அதுவும் சுவாமி பக்தியுடன் இதை பாராயணம் செய்பவர்களுக்கு உண்மை அறிவும் உயர்ந்த வாக்கு வன்மையும் உண்டாகும் என்று பலன் கூறி தலை கட்டுகிறார். இங்கு வைபவ பிரகாஷிகை, குரு பரம்பரை முதலியவற்றை தழுவி இந்த ஸ்தோத்திரம் முதலில் அவதரித்ததாக வரையப்பட்டுள்ளது. இதுக்கு சுவாமி ஸ்ரீ ஊவே ஆசுகவி ஸ்ரீமுஷ்ணம் தே ஸ்ரீனிவாசாச்சார் அப்படிங்கிறவர் ஒரு பஞ்சாமிர்தம் அப்படின்னு வேதாந்த தேசிகனுடைய எல்லா ஸ்தோத்திரங்களுக்கும் ஒரு சின்ன பொழிப்புரை மாதிரி ஒரு கருத்துரை ஆச்சரியமாக அனுபவித்து அருளி செய்திருக்கிறார். ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி வந்த புஸ்தகம். அதில் சுவாமி தேசிகன் ஹயக்ரீவ ஸ்தோத்திரத்தை பற்றி தெரிவிக்கிறார். அதை அடியேன் வாசித்து இன்றைக்கி இந்த ஹயக்ரீவ திருநட்சத்திரம் அன்றைக்கி, ஹயக்ரீவ ஜெயந்தி அன்றைக்கி நம்ம அதை அனுபவிக்கணும்னு ஒரு பேராசை. ஸோ இதுவரை வெளிவந்த கிரந்தாட்சரம், நாகராட்சரம் புஸ்தகங்களிலெல்லாம் ஸ்ரீ ஹயக்ரீவ ஸ்தோத்திரம் தான் முதலாவதாக அச்சிடப்பட்டுள்ளது. ஆனால் அதனாலும் சுவாமி தேசிகன் திரு ஆராதனத்தில் ஹயக்ரீவனே எழுந்தருள் இருந்ததாலும் அந்த அர்ச்சாமூர்த்தி சுவாமியின் சிஷ்யரான பிரம்மதந்திர பரகால சுவாமியிடம் அனுகிரகிக்கப்பட்டு இன்றளவும் ஸ்ரீ பரகால மடத்தில் திருவாராதனத்தில் இருப்பதாகவும் ஸ்ரீ ஹயக்ரீவனுக்கு எல்லோரும் முக்கியத்துவம் கொடுக்கின்றனர். வேதத்தில் அக்னிமீடே புரோஹிதம் என்று முதலில் வாக்கியம் தொடங்குகிறது. அதை அனுசரித்து ஸ்ரீ ஆதிசங்கரரும் ஹரிமீடே ஸ்தோத்திரம் என்பதாக ஒன்று எழுதியிருக்கிறார். அதில் ஒவ்வொரு ஸ்லோகத்தின் முடிவிலும் ஹரிமீடே என்ற வாக்கியம் வரும். அதேபோல் சுவாமி ஸ்ரீ தேசிகனும் இங்கு ஆரம்பத்தில் ஸ்வதசித்தம் என்ற 2வது ஸ்லோகத்தில் ஹயவதனம் ஈடி மகிமகா என்று ஈடே அதை தெரிவிக்கிறார். அதை ரசிகர்கள் அனுபவிக்கணும். ஈடி மகிமகா, அந்த ஹரிமீடே அக்னிமீடே அதே மாதிரி இங்கே ஈடி மகிமகா என்று சுவாமி 2வது ஸ்லோகத்தில் ஸ்வதசித்தமில் தெரிவிக்கிறார். அந்த ஈடி மகினா துதிக்க கடவோம், மகா அந்த ஒளி வடிவத்தை துதிக்க கடவோம். ஹயவதனம் ஈடி மகிமகா, குதிரை போன்ற திருமுகத்தை உடையதாக உள்ள அந்த ஒளி வடிவத்தை துதிக்க கடவோம். ஹேஷா ஹலகலம், ஹலகலா என்ற கனை குரலை உடைய ஹத அசேஷ அவத்தியம், எல்லாருடைய எல்லா தீங்கையும் ஒழிக்க வல்லதாய் உள்ள குதிரை போன்ற திருமுகத்தை உடையதாய் உள்ள ஒளி வடிவத்தை துதிக்க கடவோம் என்று தெரிவிக்கிறார். இந்த திருவேந்திபுரம் பெருமாள் கோவிலுக்கு மிக அருகில் ஒரு சிறிய மலை ஔஷதாச்சலம், ஔஷதகிரின்னு, கோவிலுக்கு பின்புறம் மேற்கே கருட நதி பாய்கிறது. இந்த அழகான சன்னிவேஷத்தில் மலையின் உச்சியில் ஸ்ரீ ஹயக்ரீவன் தெற்கு முகமாகவும் பெரிய திருவடி கருடன் பெருமாளை பார்த்தும் கோயில் கொண்டு எழுந்தருளியிருக்கிறார்கள். இதை நாம் இங்கு மனத்தினால் அனுசந்திக்க வேண்டிய விஷயம். ஞானானந்தமயம் தேவம் நிர்மல ஸ்படிகாக்கிருதிம் ஆதாரம் சர்வ வித்யானாம் ஹயக்ரீவம் உபாஸ்மகே என்பது முதல் ஸ்லோகம். இது மந்திரம் போல இருக்கு. வேதத்தில் பரபிரம்மத்தை சத்தியம், ஞானம், அனந்தம், ஆனந்தம் என்று குறிப்பிடப்பட்டுள்ளதை இங்கு ஸ்ரீ ஹயக்ரீவன் சுவாமி அன்வயித்து காட்டுகிறார். அதுவும் இந்த மனோகதம் பஷ்யதி என்றும் அபிக்ஷணார்த்தம் என்றும் மேலே வரும் ஸ்லோகங்களில் இந்த எம்பெருமானை மனதில் வைத்திருப்பவர்களுக்கு வாக், அதாவது பேச்சு வன்மை, பேச்சு வாய்மை கங்கா பிரவாகம் போல் வரும் என்றும், ஒரு 6 நிமிஷம் அவரை மனத்தில் ஒருவர் நிறுத்தினால் வாக்குகளெல்லாம் இடத்திற்கு பொருத்தமாக போட்டி கொண்டு வரும் என்று நமக்கு தெரிவிக்கிறார். நமக்கு வேண்டிய அத்தனை பலன்களும் கிடைக்கும் என்கிறார். ஆதாரம் சர்வ வித்யானாம் என்கிறார்.
ஆனந்த கனம் என்னும் வேதத்தில் மற்றொரு இடத்தில் வந்திருப்பதை இங்கு மயம் என்று அழகாக காட்டுகிறார். ஞானானந்த மயம் விபவாவதாரத்தில் தூய வெண்ணிறமாக உள்ளது என்பதை நிர்மல ஸ்படிகாக்கிருதிம் என்பதாக காட்டி அருளினார். அவர் நமக்கு செய்யும் உபகாரத்தில் தலையாயது கல்வியை அருள்வது, ஞானத்தை அருள்வது. அதனால் தான் இங்கே ஆதாரம் சர்வ வித்யானாம் என்பதால் விளக்குகிறார். கல்வி மட்டுமில்லாமல் வேறு பல நன்மைகளையும் நமக்கு செய்கிறார் என்பதை அடுத்து வரும் ஸ்லோகத்தில் பிராச்சி சந்தியா என்ற ஸ்லோகத்தில் விளக்கமாக அருளி செய்கிறார். சமாஹார சாம்னா ஸ்லோகத்தில் லயப் பிரத்யூகானாம் என்பதனால் இடையூறுகளை எல்லாம் அவருடைய கனைப்பு கனகனகனான் அந்த ஹலஹல அதையே போக்கித் தரும் நம்முடைய இடையூறுகளை என்பதாக சாதிக்கிறார். அதுவும் விதர்க்கடோலாம் யவதூய சத்வே என்ற ஸ்லோகத்தில் தேவகுருவான ப்ரஹஸ்பதியை நல்ல சத்வகுணத்துடனேயே இருக்க வைத்து சந்தேகங்கள் கொஞ்சம் கூட இல்லாமல் இந்த எம்பெருமான் செய்திருப்பதினால்தான் இந்திரனுடைய அரசாட்சி சுகபோகம் எல்லாம் ஊசலாடாமல் இருக்கிறது என்று மிகவும் அழகாக சாதித்தருள்கிறார் வேதாந்த தேசிகன். கடைசியில் வியாக்கியா முத்ராம் என்ற ஸ்லோகம் இந்த பெருமானின் திருக்கோலத்தை சித்தரிப்பது. இதை நன்கு மனப்பாடம் செய்து கொண்டு சொன்னால் கூட போரும், சகல க்ஷேமங்களும் கிடைக்கும். அதுவும் வாக்கர்த்த சித்தி ஹேதோகோன்னு கடைசி ஸ்லோகம் வாசிப்பவர்களுக்கு இதனால் கிடைக்கும் பலனை கூறுகிறது. அத்துடன் சுவாமியின் திருநாமம் இதில் சேர்ந்துள்ளது. மற்ற பல ஸ்தோத்திரங்களிலும் சுவாமி ஸ்ரீ தேசிகன் பலனை சொல்லும்போது தம் திருநாமத்தையும் இணைத்து இணைத்து சொல்கிறார் என்பதை நாம் ரசிக்கத்தகும். ஸ்ரீ வால்மீகி ராமாயணத்தை படிப்பதனால் என்ன என்ன பலன் கிடைக்கும் என்பதை பட்டியலிட்டு காட்டுகிறார் ஸ்ரீ வால்மீகி. புறா வால்மீகினா கிருத்தம் என்று தன் பெயரையும் சேர்த்து படித்திருக்கிறார். ஆழ்வார்களும் கலியன் சொன்ன, குருகூர் சடகோபன் சொன்ன என்று தம் பெயர்களை காட்டியிருப்பதை திருவுள்ளத்தில் கொண்டு சுவாமி தேசிகன் ஒவ்வொரு ஸ்தோத்திரத்திலும் தனது திருநாமத்தை சேர்த்து காண்பிக்கின்றார். சுவாமி தெரிவிக்கிறார், இதுக்கு இந்த மாதிரி இந்த பஞ்சாமிர்தம் என்ற ஆச்சரியமான பொழிப்புரை இந்த ஒவ்வொரு ஸ்தோத்திரத்துக்கும் கொடுத்தவர் ஸ்ரீனிவாசாச்சாரியார். ஸ்ரீமுஷ்ணம் நியாய வேதாந்த வித்வான் ஆசுகவி கவிதா சுதாகர கவிதாமிருத்த சாகர ஸ்ரீமுஷ்ணம் ஸ்ரீனிவாசாச்சார். அவர் சொல்கிறார், இந்த ஸ்தோத்திரத்தில் அடியனுக்கு தோன்றிய ஒரு கருத்தை விஞ்ஞாபிக்கிறேன். ஸ்தோத்திரங்களில் பொதுவாக இன்ன பலன் கிடைக்கும் அல்லது எல்லாம் கிடைக்கும் என்று பலனை சொல்வதுண்டு. இது ஒரு முறை. ஸ்தோத்திரத்தின் மத்தியில் இன்ன பலன் கிடைக்க வேண்டும் என்று பிரார்த்திப்பது வேறு ஒரு முறை. சுவாமி ஸ்ரீ தேசிகனின் ஞாச திலகத்தை அடியேன் அலசி அது அவதரித்த நோக்கம், அதற்கு ஆதாரமான பல பல ஸ்பஷ்டமான வாக்கியங்கள் இவை எல்லாவற்றையும் எடுத்துக்காட்டி 2 கட்டுரைகள் எழுதி பல பெரியோர்களுக்கு அனுப்பினேன். அவர் அதை சொன்னார், இந்த அனுபவம் பெற்றிருப்பதனால் இதை சிறிது கூச்சத்துடனேயே விஷயத்தை விஞ்ஞாபிக்க விரும்புகிறேன். சுவாமி ஸ்ரீ தேசிகன் காஷாயம் அணியாத ஒரு துறவி, பரமைகாந்தி, ஆச்சாரிய சார்வபௌமர், யக்யாதிலாப பூஜாசு விமுக்கோகா என்று குமாரவரதாச்சார் சுவாமியை நமக்கு நன்கு படம் பிடித்து காட்டுகிறார். அவர் பெருமாளிடம் சில விஷயங்களை பிரார்த்திப்பதில் தவறில்லை என்கிறார். அதாவது ஞானம், பக்தி, இதை பிரார்த்திக்க வேண்டும் என்கிறார். சித்தாந்த ஸ்தாபனத்திற்காக அவதரித்த கண்டாவதாரமான சுவாமி ஸ்ரீ தேசிகன் அதற்கு அனுகூலமான சில விஷயங்களை பிரார்த்திப்பது மிகவும் உச்சிதமே. தத்பாத பக்தி ஞானாபியாம் பலமன்யத் ந யாச்சயேத் என்ற மகரிஷிகளின் வாக்கியம் பரமைகாந்திகளுக்காகவே சொல்லப்பட்டது. சுவாமி ஸ்ரீ தேசிகன் தேவப்பெருமாள் திருவடிகளில் சரணாகதி செய்த பிறகு நிஷித்த காமியரகிதம் குருமாம் நித்திய கிங்கரம் என்று பிரார்த்திக்கிறார். நம்முடைய வயிற்று பிழைப்புக்காகவோ பேராசையின் காரணமாகவோ எதையோ பிரார்த்தித்தால் அது தவறு. தேக யாத்திரைக்கு வாழ்க்கைக்கு தேவையானது பகவானால் நாம் பிறக்கும் பொழுதே உறுதி செய்யப்பட்டுள்ளது, கர்ம வினைப்படி. ஆகவே அதை பற்றி பிரார்த்திப்பதுதான் முறைகேடு. நல்ல தெளிந்த ஞானத்தையோ அதற்கு ஏற்ற அழகான சொற்களையோ மற்றும் பிரமாணங்களையோ எடுத்துக்காட்டும் திறன் வேண்டும் என்று பெருமாளிடம் பிரார்த்திப்பதில் தவறில்லை. இதை அனுசரித்திருத்தே சுவாமி இந்த ஸ்தோத்திரத்திலும் ஸ்ரீஸ்துதியிலும் அதாவது பெருமாளிடமும் பிராட்டியிடமும் பிரார்த்திக்கிறார். அது சுவாமியின் பிற்காலத்து வாழ்க்கையில் பலித்தது என்பதுதான் அடியேன் இங்கு சொல்ல விரும்பும் விஷயம் அப்படின்னு இங்கே சுவாமி தெரிவிக்கிறார். அதுவும் ஹயக்ரீவ ஸ்தோத்திரத்தில் அகம்பனியானி என்ற ஸ்லோகத்தில் தவ பிரசாதாத் என்கிற அப்பனே தேவரையருடைய அருளால்
கோணவாதங்கள் எதனாலும் அசைக்க முடியாததையும் சந்தேகம் என்கிற ஒரு தீமையற்றதுமான நல்ல தத்துவங்கள் என் மனதில் தோன்ற வேண்டும் என்று பிரார்த்திக்கிறார். துவாம் சிந்தையன் என்கிற ஸ்லோகத்தினால் ஐயனே தேவரீரை நினைத்து கொண்டு தேவரீரோடு ஒன்றி வார்த்தைகள் என்கிற வடிவத்தினால் தேவரீரையே வெளிப்படுத்தி கொண்டு நான் தங்கு தடையற்ற வாதப்போர்களில் கச்சை கட்டிய வீரனாக சபைகளில் விளங்க வேண்டும் என்கிறார். விசேஷவித் பாரிஷ தேஷுநாத அதில் ஜிஹ்வாக்ர சிம்மாசனம் அபிபேயாக என்று எம்பெருமானே எல்லாம் கற்று சபையோர்கள் நிரம்பிய ரசிகர்களின் வாதப்போர்களில் நான் கவிகளையும் தார்க்கிகர்களையும் வெற்றி கொள்வதற்கு அனுகூலமாக என்னுடைய நாக்கு நுனி என்கிற சிம்மாசனத்தில் தேவரீர் வீற்றிருக்க வேண்டும் என்றும் பிரார்த்திக்கிறார். சுவாமியின் இந்த பிரார்த்தனை வீண் போகவே இல்லை. அவர் விரும்பியபடியே கவிதார்க்கிக சிம்மம் என்று பெரிய பண்டிதர்களாலும் வேதாந்தாச்சாரியர் என்று பெரிய பெருமாளினாலும் விருதுகள் சுவாமிக்கு பிற்காலத்தில் கிடைத்துவிட்டன. இந்த வகையில் நான் பெற்ற பகவத் கிருபையின் பெருமையை ஸ்ரீமத் ரகசியத்ரயசாரத்தின் முடிவுரையில் சுவாமி ஸ்பஷ்டமாக சாதிப்பதை யாவரும் காணலாம். வெள்ளை பரிமுகர் தேசிகரால் விரகால் அடியோம் உள்ளத்து எழுதியது ஓலையில் இட்டனம் யாம் இதற்கேன் கொள்ளத் துணியினும் கோது என்று இகழினும் கூர்மதியீர் எள்ளத்தனை உகவாதி இகழாதி எம் எழில் மதியே. கீழே சொன்ன விஷயங்கள் எல்லாம் ஸ்வேத அயக்ரீவன் என் மனதில் எழுதியதை நான் ஓலையில் எழுதினேன். இதற்கு ஒரு குறையும் இல்லை. மகான்களே, நீங்கள் இதை ஏற்றுக்கொண்டாலும் சரி, வெறும் ஷக்கை கோது என்று இகழ்ந்தாலும் சரி, நான் எள்ளளவும் மகிழ்ச்சியோ வெறுப்போ கொள்ள மாட்டேன் என்று சாதித்திருக்கும் பாங்கினை யாவரும் ரசிக்க வேண்டும் என்று தெரிவிக்கிறார். அதுவும் இன்னொன்று ஒரு முக்கிய குறிப்பு சுவாமி இங்கே ஆட் பண்ணுறார், சப்ளிமெண்ட் மாதிரி. சுக்லாம் பரதரம் விஷ்ணும் சசிவர்ணம் சதுர்புஜம் பிரசன்ன வதனம் தியாயத் சர்வ விக்னோபசாந்தயே என்று நாம் எல்லாரும் அனுசந்தித்து வருகிறோம் சகஸ்ரநாமத்துக்கு முதல்ல. இதை விக்னேஸ்வரர் என்று மற்றவர்கள் சொல்வார்கள். இதில் விஸ்வக்சேனர் அப்படின்னும் நாம் தெரிவிப்போம். ஸ்ரீ ஊவே உத்தமூர் வீரராகவாச்சாரியா சுவாமி இதை ஸ்ரீ ஹயக்ரீவன் விஷயமானது என்று நிர்வகித்திருக்கிறார் என்பதை நாம் கவனிக்க வேண்டும் என்று சுவாமி இங்கே ரொம்ப அழகாக இதை நமக்கு எடுத்துரைக்கிறார். அவ்வளவு ஆச்சரியமான இந்த ஹயக்ரீவ ஸ்தோத்திரம், அதனுடைய அனுபவம் இன்றைய தினம் ஸ்ரீ ஹயக்ரீவ ஜெயந்தி என்று நாம் அனுபவிக்க பாக்கியம் பண்ணியிருக்கிறோம். அந்த 32வது ஸ்லோகம் வியாக்கியா முத்ராம் கரசரசிஜைஹி புஸ்தகம் சங்கசக்ரே பிப்ரத்பின்னஸ்படிகருச்சிரே புண்டரீகே நிஷண்ணா அம்லானஸ்ரீரமதவிஷதைஹி அம்சுபிः ப்ளாவயன்மா ஆவிர்பூயாத் அனகமகிமா மானசே வாகதீஷா. ஸ்ரீ ஹயக்ரீவப் பெருமானுடைய தியான ஸ்லோகம் இது. அவன் தாமரை போன்ற தன் 4 திருக்கைகளுள் 2 பின் திருக்கைகளால் திரு ஆழியையும் அதாவது சக்கரத்தையும் திரு சங்கையும் 2 முன் திருக்கைகளால் ஞான முத்திரையையும் புஸ்தகத்தையும் ஏந்தி நிற்கிறார். ஸ்பட்டிக மணியின் விண்ட பகுதியோ என்னும்படி மிக அழகிய வெண்தாமரை பூவில் எழுந்தருளியுள்ளான் சுவாமி. அவருடைய ஒளி எந்நாளும் குன்றுவதில்லை. குற்றம் கலவாத அவனது பெருமைக்கு அளவில்லை. கல்விக்கு முதற்கடவுளாகிய இத்தகைய ஸ்ரீ ஹயக்ரீவ பெருமான் அமுதம் போல வெண்மையாக குளிர்ந்துள்ள தன் ஒளிகளை வீசி அடியனை குளிரச் செய்து கொண்டே அடியனுடைய உள்ளத்தில் எந்நாளும் எழுந்தருளியிருக்க வேண்டும் என்ற தியான ஸ்லோகம் இது. இதை நம்ம அனுசந்தித்து இந்த அர்த்தத்தை உள்வாங்கி தினமும் சேவித்தால் அவ்வளவு நல்லது. அதுவும் கடைசியில் பலஸ்ருதியில் வாகர்த்த சித்தி ஹேதோஹோ பட்டத ஹயக்ரீவ சம்ஸ்துதிம் பக்தியா கவிதார்க்கிக கேசரினா வெங்கடநாதேன விரச்சிதாமேதா. கவிகளுக்கும் தர்க்க நிபுணர்களுக்கும் சிங்கமாயுள்ள ஸ்ரீ வெங்கடநாதனால் இயற்றப்பெற்ற இந்த ஸ்ரீ ஹயக்ரீவ ஸ்தோத்திரத்தை கவி பாடுகையும் அர்த்த ஞானமும் கிடைப்பதற்காக பக்தியுடன் படியுங்கள் என்கிறார். கவி பாடுபவர்களும் யுக்திவாதம் புரிபவர்களும் ஆகிய யானைகளுக்கு சிங்கம் போன்றவனான வெங்கடநாதனால் இயற்றப்பெற்றது அன்பர்களே இந்த ஸ்ரீ ஹயக்ரீவ ஸ்தோத்திரம். கவி பாடும் வல்லமையையும் உண்மை பொருள்களை பற்றிய சிறந்த அறிவையும் பெறுவதற்கு இந்த ஸ்தோத்திரத்தை பக்தியுடன் நீங்கள் பாராயணம் செய்வீராக என்கிறார் சுவாமி.
அடியேன் தன்யோஸ்மி. ஸ்ரீ லக்ஷ்மி ஹயவதன பரபிரம்மணே நமः. ஆச்சாரியன் திருவடிகளே சரணம். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமः. தன்யோஸ்மி.